இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு மொபிலிட்டி எக்ஸசைசஸ்ங்க, அதாவது ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணாலே உங்களோட பேக், உங்களோட நீ, உங்களோட தை அண்ட் ஆங்கிள் எல்லாமே வந்து நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், ரெஃப்ரெஷ்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா கீழே இப்படி லஞ்சஸ் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. ஸோ கால் வந்து இங்கே 90 டிகிரியில் இருக்கணும். பின்னாடி இருக்க காலை நல்லா லிஃப்ட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி புஷ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஒரு 45லேருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ அதே பொசிஷன்லேருந்து அப்படியே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே பேக் சைடு ஆஃப் யுவர் தைஸ் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா உங்கள் டோவை ஸ்ட்ரைட் பண்ண பாருங்கள். இதுவும் ஒரு 45லேருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். அப்படியே பேக்கில் வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 காலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படி சென்டரில் போய் உட்காரணும். அப்படியே ஃபார்வர்டு வரணும். ஒரு ஃப்ராக் மாதிரி இது காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மசில்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் உங்கள் பாடியை ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படி ஸ்வே பண்ணும், அதாவது மூவ் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு கையை இப்படி மேலே இருந்து உள்ளே கொண்டு போய் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டர் கம்ப்ளீட்டாக கீழே ஃப்ளோரில் படணும். ஒரு 45லேருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். இப்போது குப்புறப்படுத்திட்டு இப்படி லிஃப்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். எல்போ ஃபுல்லாக லாக் பண்ணாதீங்க, ஸ்லைட்டாக எல்போ பெண்டில் இருக்கணும். இப்போ அப்படியே போய் பின்னாடி ஹீலில் உட்காருங்க. ரிலாக்ஸ். ஏஞ்சி நின்றுக்கோங்க. கீழே குமிஞ்சு டோ டச் பண்ணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். எந்திரிச்சோடனே வர பெயின் இல்லை ஒரு ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த டே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.